என் பிள்ளையே, இன்று நீ இந்த செய்தியை கேட்பாய் என்று எனக்கு முன்பே தெரியும். உன் விரல்கள் தற்செயலாக இந்த வீடியோவை தேர்ந்தெடுத்ததாக தோன்றலாம். ஆனால் உன் இதயம் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நானே உன்னை இங்கே வழிநடத்தி வந்தேன். என் பிள்ளையே, என்னிடம் ஜெபிக்கும்போது பதிலை மட்டும் எதிர்பார்க்கிறாயா அல்லது என்னையும் எதிர்பார்க்கிறாயா? பல நாட்களாக ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறாய். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இன்று நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். நான் பதில் கொடுத்த பிறகு என்னோடு நடக்கப் போகிறாயா அல்லது பதில் கிடைக்கும் முன்பே என்னோடு நடக்க தயாராக இருக்கிறாயா? பிள்ளையே, இந்த கேள்வியை நான் கேட்பது உன்னை சோதிப்பதற்காக அல்ல, உன் இதயத்தை என்னிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வருவதற்காகத்தான். ஏனெனில் ஒரு நாள் உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஆனால் அந்த பதிலை பெற்ற பிறகும் நீ என்னை இப்படியே பிடித்து கொண்டிருப்பாயா? அதைத்தான் நான் இன்று உன்னிடம் கேட்கிறேன். பிள்ளையே, ஒரு உறவு தேவையான நேரத்தை மட்டும் நினைவுக்கு வந்தா அது உண்மையான உறவா இருக்காது. அதுபோல என்னோடு உனக்குள்ள உறவும் பிரச்சனை நேரத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. சந்தோஷமான நாட்களிலோ அமைதியான நாட்களிலோ எந்த காரணமும் இல்லாத நாட்களிலோ, ஆண்டவரே, உம்மோடு பேச வந்திருக்கிறேன் என்று நீ வர வேண்டும் என்று என் இதயம் விரும்புகிறது. என் பிள்ளையே, நான் உன் ஜெபத்தை மதிக்கிறேன். ஆனால் ஒரு நாள் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிய பிறகும் நீ என்னை இப்படித்தான் தேடுவாயா? ஆசீர்வாதங்களை விட உன்னோடு இருக்கவே நான் அதிகம் விரும்புகிறேன். ஒரு தகப்பனின் இதயம் தன் பிள்ளை பரிசுக்காக மட்டும் வருவதை விரும்பாது, அன்புக்காக வருவதைத்தான் விரும்பும். அதுபோலத்தான் நானோ நீ என்னிடம் வரும்போது உன் கைகளில் வேண்டுதல்கள் இருப்பதை விட உன் இதயத்தில் என்னை வைத்திருப்பதைத்தான் நான் மிகவும் விரும்புகிறேன். பிள்ளையே, நீ என்னிடம் வரும்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பிக்கிறாய். ஆனா இன்று நான் உன்னிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் வைக்கலாமா? ஒரு நாள் எந்த குறையையும் பேசாம என்னோடு மட்டும் கொஞ்ச நேரம் இரு. அமைதியாக என் பிரசன்னத்தில் இரு. என்னிடம் எதையும் நிரூபிக்க முயற்சிக்காதே. உன்னை நல்லவனாகவும் காட்ட வேண்டா, வலிமையானவனாகவும் காட்ட வேண்டா. எப்படி இருக்கிறாயோ அப்படியே என்னிடம் இரு. ஏனெனில் நான் மாற்ற விரும்புவது உன் முகத்தை அல்ல, உன் இதயத்தை. நான் பார்ப்பது உன் அழகான வார்த்தைகளை அல்ல, உன் உண்மையான இதயத்தை தான். பிள்ளையே, பல நேரங்களில் மனிதர்களிடம் பேசும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று யோசிக்கிறாய். ஆனால் என்னிடம் வரும்போது அந்த பயம் உனக்கு தேவையில்லை. நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்த பிறகுதான் உன்னை என்னுடைய பிள்ளை என்று அழைத்தேன். சில நேரங்களில் உன் சூழ்நிலையை பார்த்து என் முகத்தை பார்க்க மறந்து விடுகிறாய். பிள்ளையே, உன் கண்கள் பிரச்சனையை பார்த்து கொண்டே இருந்தால் உன் இதயமும் அதையே சுமக்கும். ஆனால் ஒரு நிமிடம் உன் பார்வையை என்னை நோக்கி திருப்பிப்பார். பிரச்சனை இன்னும் அங்கேயே இருக்கலாம், ஆனால் அதை எதிர்கொள்ளும் உன் இதயம் மாற ஆரம்பிக்கும். அதைத்தான் நான் இன்று உனக்குள் செய்ய விரும்புகிறேன். நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை, இன்று ஒரு அழைப்பு தருகிறேன். பதிலை தேடுவதற்கு முன் என்னை தேடு. சில நேரங்களில் நாள் முழுவதும் என்னை நினைக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் மனம் சோர்ந்த பிறகுதான் என்னை தேடி வருகிறாய். பிள்ளையே, நான் உன்னை குற்றம் சொல்லல. ஆனா சந்தோஷமான நாட்களிலும் என்னை மறந்து விடாதே. எந்த வேண்டுதலும் இல்லாம ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லிப்பார். அந்த ஒரு வார்த்தையை நான் மிகவும் விரும்புகிறேன் பிள்ளையே. ஏனெனில் அந்த நேரத்து நீ ஆசீர்வாதத்தை தேடவில்லை, என்னைத்தான் தேடுகிறாய். ஒரு தகப்பனின் இதயத்திற்கு அதைவிட பெரிய சந்தோஷம் வேறு இல்லை. நான் உன் வார்த்தைகளை அல்ல, உன் இதயத்தைத்தான் பார்க்கிறேன் பிள்ளையே. நீ என்னிடம் பேசும்போது பல நேரங்களில் சரியான வார்த்தைகளை தேடுகிறாய். இப்படி சொன்னால் சரியாக இருக்குமோ, அப்படி சொன்னால் ஆண்டவர் கேட்பாரோ என்று யோசிக்கிறாய். ஆனால் நான் உன் வார்த்தைகளை எண்ணுவதில்லை,
உன் இதயத்தின் துடிப்பைத்தான் பார்க்கிறேன். சில நேரங்களில் நீ அமைதியாக இருந்ததே மிகப்பெரிய ஜெபமாக இருந்தது. சில நேரங்களில் நீ ஒரு பெருமூச்சு விட்டதே என்னிடம் சொன்ன நீண்ட ஜெபமாக இருந்தது. அதனால்தான் உன் ஜெபத்தை மற்றவர்களின் ஜெபத்தோடு ஒப்பிடாதே. உன் உறவை மற்றவர்களின் உறவோடு ஒப்பிடாதே. நான் ஒவ்வொரு பிள்ளையோடும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறேன். உன்னோடு பேசும் என் வழியும் உனக்கே உரியது. அதனால் நான் சரியாக ஜெபிக்கிறேனா என்று கேட்பதை விட நான் உண்மையாக என் இதயத்தை திறக்கிறேனா என்று மட்டும் கேட்டுக்கொள். அதனால்தான் நீ சரியாக ஜெபிக்கவில்லை என்று பயப்படாதே. வார்த்தைகள் இல்லாத உன் அமைதியை கூட நான் புரிந்து கொள்கிறேன். பிள்ளையே, அதனால்தான் என்னிடம் சரியாக பேசத் தெரியவில்லை என்று ஒருபோதும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில் நடந்த எதுவுமே உன்னை என்னிடமிருந்து பிரிக்க வரவில்லை. சில சம்பவங்கள் உன்னை உடைக்க வந்ததாக நீ நினைத்தாய். ஆனால் அவை உன் இதயத்தை என்னிடம் திருப்புவதற்காகத்தான் நான் அனுமதித்தேன். இன்று நீ என்னை தேடுகிற ஆழம் அந்த நாட்கள் இல்லாமல் வந்திருக்காது பிள்ளையே. நீ காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய உறவு ஆழமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் என் விருப்பம். பிள்ளையே, காத்திருப்பது உனக்கு பிடிக்காது என்று எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் இன்றாவது ஏதாவது மாறுமா என்று நீ எதிர்பார்க்கிறாய். மாறவில்லை என்றால் உன் இதயம் மீண்டும் சோர்ந்து போகிறது. ஆனால் அந்தச் சோர்விலும் நீ என்னை விட்டு விலகாமல் இருந்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன். சில நாட்களில் உனக்கு ஜெபிக்கக்கூட மனமில்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாய். அந்த நாட்களிலும் நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை. ஏனெனில் ஒரு தகப்பன் நடக்க கற்றுக்கொள்கிற குழந்தை விழுந்து விட்டதற்காக கோபப்பட மாட்டார், மீண்டும் எழுப்புவார். அதுபோலத்தான் நானும் இன்று உன்னை மீண்டும் என் கரங்களில் தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். அதனால் உன்னை நீயே குற்றம் சொல்லிக் கொள்ளாதே. நான் இன்னும் உன்னை அதே அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனெனில் ஆசீர்வாதங்கள் ஒரு நாளை மகிழ்ச்சியாக்கும். ஆனால் என்னோடு இருக்கும் உறவு உன் வாழ்க்கை முழுவதையும் தாங்கும். ஒரு நாள் உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நீ காத்திருக்கும் கதவு திறக்கும். பிள்ளையே, அந்த நாள் வந்த பிறகு நீ இந்த காத்திருப்பை நினைத்து சிரிக்கப் போகிறாய். இன்று உன்னை அழவைக்கும் இந்த நாட்களே நாளை உன் சாட்சியாக மாறப்போகின்றன. அந்த நாட்களில் ஆண்டவர் என்னை விட்டுவிடவில்லை என்று நீ சொல்லப் போகிறாய். இன்று உனக்கு புரியாத பல காரியங்கள் அந்த நாளில் தெளிவாகும். இன்று நான் ஏன் அமைதியாக இருந்தேன் என்பதும், இன்று நான் ஏன் சில கதவுகளை மூடியிருந்தேன் என்பதும், இன்று நான் ஏன் சில மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கினேன் என்பதும் எல்லாம் உனக்கு புரியும். அதுவரை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே. என்னை மட்டும் நம்பிக்கொண்டே இரு. ஏனெனில் நான் எழுதிக் கொண்டிருக்கும் கதையின் கடைசி பக்கத்தை இன்னும் நீ பார்க்கவில்லை. உன் கண்ணீரும் துடைக்கப்படும். ஆனால் அதுவரை உன் இதயம் என்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். நீ என் கையை பிடித்து கொண்டு நடந்தால் எல்லா பாதைகளும் உனக்கு புரியாது. ஆனால் எந்த பாதையிலும் நீ தனியாக இருக்க மாட்டாய். விளக்கத்தை விட என் கரமே உனக்கு அதிக பாதுகாப்பு. நாளை நீ விழிக்கும்போது எல்லாமே மாறியிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனா உன் இதயம் மாறியிருக்க வேண்டும். உன் நம்பிக்கை புதிதாகி இருக்க வேண்டும். பிள்ளையே, இன்று உன் இதயத்தில் ஒரு உண்மையை பதிக்க விரும்புகிறேன். பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரு மாதிரியா இருக்காது. சில நாட்களில் நீ என்னை மிகவும் நெருக்கமாக உணருவாய். சில நாட்களில் நாம் மிகவும் தூரமாக இருப்பது போல் தோன்றும். அந்த நாட்களில்தான் உன் இதயம் அதிகமாக குழம்புகிறது. ஆண்டவரே, நீர் இன்னும் என்னோடு இருக்கிறீரா என்று உனக்குள்ளே நீ கேட்கிறாய். ஆனா பிள்ளையே, என் பிரசன்னம் உன் உணர்வுகளை பொறுத்தது அல்ல. நீ என்னை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். மேகங்கள் சூரியனை மறைத்தாலும் சூரியன் மறைந்து விடுவதில்லை. அதுபோல் உன் கண்ணீர், உன் குழப்பம், உன் சோர்வு சில நேரங்களில் என் பிரசன்னத்தை உன்னால் உணர முடியாமல் செய்யலாம். ஆனா நான் ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. பிள்ளையே,
நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் உன்னை நடத்தி வந்த தடயங்கள் நிறைய இருக்கின்றன. சில கதவுகள் திறக்காமல் போனது இன்று உனக்கு நன்மையாக மாறியிருக்கிறது. சில மனிதர்கள் விலகி போனது இன்று உன் அமைதியை காப்பாற்றியிருக்கிறது. சில தாமதங்கள் இன்று உன் ஆசீர்வாதத்தை பாதுகாத்திருக்கின்றன. அந்த நேரத்தில் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று திரும்பி பார்க்கும்போது அதிலும் ஆண்டவரின் கரம் இருந்தது என்று உன்னால் சொல்ல முடிகிறது. அதுபோல் இன்று புரியாத இந்த நாளையும் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து இங்கும் ஆண்டவர் என்னோடு இருந்தார் என்று சொல்லப் போகிறாய். அதனால் பிள்ளையே, இன்று உன் இதயத்தை பயத்திற்கு கொடுக்காதே, அவசரத்திற்கு கொடுக்காதே. என் கரங்களில் வைத்துவிடு. நான் உன்னை எங்கு நடத்தண்டு போகிறேன் என்பதை இப்போது முழுவதுமாக உன்னால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் வழி தவறியதில்லை. உன்னையும் வழி தவறவிட மாட்டேன். அதுதான் இன்று நான் உனக்கு கொடுக்க விரும்பும் நிச்சயம். பிள்ளையே, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத. நீ என்னை தேட ஆரம்பித்த நாளிலிருந்து நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகியதில்லை. சில நேரங்களை நீ என்னை உணரவில்லை. அதனால் நான் இல்லை என்று நினைத்தாய். ஆனா ஒரு தகப்பன் தன் குழந்தை தூங்கும்போது நான் இங்கே இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நிமிடமும் சொல்லிக்கொண்டே இருப்பதில்லை. அவர் அமைதியாக அருகில் இருப்பார். அதுபோலத்தான் என் அமைதியை என் இல்லாதிருப்பாக நினைத்து விடாதே. பல நேரங்களே நான் பேசாம இருந்தாலும் உன் வாழ்க்கையில் பேசிக்கொண்டே இருந்தேன். நீ கவனிக்காம இருந்த பல சிறிய காரியங்களிலும் என் கரம் இருந்தது. நீ தடுமாறாம இருந்த நாட்களிலும், நீ உடைந்து போகாம இருந்த தருணங்களிலும், நீ இன்னும் நம்பிக்கையை முழுவதுமாக இழக்காம இருந்ததிலும் என் கிருபை உன்னை தாங்கிக் கொண்டே இருந்தது. அதனால்தான் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், பதில் வரும் வரை என் பிரசன்னத்தை மறந்து விடாதே. ஆசீர்வாதம் வரும் வரை என்னை விட்டு தூரமாகி விடாதே. உன் இதயம் என்னோடு இணைந்திருக்கட்டும். அதுவே இன்று நான் உன்னிடம் கேட்கிற ஒரே காரியம். பிள்ளையே, இன்று இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாளை என்ன நடக்கும் என்று நீ பலமுறை யோசிக்கிறாய். அடுத்த வாரம் என்ன ஆகும் என்று யோசிக்கிறாய். அடுத்த மாதம் எப்படி இருக்கும் என்று யோசிக்கிறாய். ஆனால் இன்று மட்டும் நாளையை பற்றி யோசிக்காமல் என்னை பற்றி யோசி. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு உண்மையை மட்டும் உன் இதயத்தில் வைத்துக்கொண்டு இந்த இரவை முடி. எல்லா கேள்விகளுக்கும் இன்று பதில் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இன்று உன் இதயம் ஓய்வெடுக்க வேண்டும். அதுதான் என் விருப்பம். நீ ஓய்வெடுக்கும்போது நான் செயல்படுவதை நிறுத்துவதில்லை. நீ தூங்கும் போதும் நான் விழித்திருக்கிறேன். நீ அமைதியாக கண்களை மூடும் போதும் உன் நாளையை குறித்து நான் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த இரவை பயத்தோடு முடிக்காதே, என் சமாதானத்தோடு முடி. பிள்ளையே, இன்று இரவு தூங்கப் போகும் முன் எந்த பட்டியலையும் என்னிடம் கொண்டு வராதே. இன்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல். ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன் என்று மட்டும் சொல். அந்த ஒரு வார்த்தையிலேயே உன் இதயம் என்னிடம் திறக்கப்படும். நானும் உன்னோடு பேச ஆரம்பிப்பேன். பிள்ளையே, இன்று இந்த செய்தி முடிந்த பிறகும் இந்த உரையாடல் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நாளை காலையில் நீ விழிக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். வேலைக்கு போகும் நேரத்திலும், வீட்டில் தனியாக இருக்கும் நேரத்திலும், மீண்டும் உன் மனம் என்னை தேடும்போது நான் அங்கேயே இருப்பேன். ஏனெனில் நான் உன்னை ஒரு நாளுக்காக நேசிக்கவில்லை, என்றென்றும் நேசிக்கிறேன். பிள்ளையே, இன்று இந்த உரையாடலிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு போ. உறவு. அதைத்தான் மறந்துவிடாதே. இன்று நீ என்னிடம் கேட்டதை நாளை மறந்துவிடலாம். ஆனால் இன்று நான் உன் இதயத்திடம் கேட்டதை மட்டும் மறந்துவிடாதே. என்னோடு நடந்து கொண்டே இரு. பதில் வரும் வரை அல்ல, பதில் வந்த பிறகும். சந்தோஷத்திலும், கண்ணீரிலும், வெற்றியிலும், அமைதியிலும் என்னோடு நடந்து கொண்டே இரு. அதுதான் என் இதயத்தின் விருப்பம். என் பிள்ளையே,
இன்று முதல் உன் ஜெபம் இப்படி இருக்கட்டும்: ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் உம்மோடு நடந்து கொண்டே இருப்பேன். பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் பெரிய செயல்களை எதிர்பார்க்கவில்லை. முழுமையான விசுவாசத்தை கூட இன்று நான் எதிர்பார்க்கவில்லை. இன்று என்னை விட்டு தூரமாக போகாமல் இருந்தால் போதும். நாளையும் என்னை தேடி வந்தால் போதும். மீதமுள்ளதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆமேன். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட. இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.